ஹாய் ஹனிபீஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 12th பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத இருக்கிற என்னோட செல்லமான ஹனிபீஸ்க்காக சும்மா போகிற போக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச். ஆல்ரெடி எல்லோரும் என்ன செஞ்சுருப்பீங்க, படித்து முடிச்சிருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யாருமே பேனிக் ஆக வேணாம். எதுக்கு பேனிக் ஆகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் படித்தது தான் வரும். நீங்கள் படித்தது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதே போல கான்ஃபிடென்ட் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ எக்ஸாம் எழுதிட்டீங்க. இனிமேலும் நிறைய எக்ஸாம் எழுத போகிறீங்க, அப்படி தானே? அதுபோல் இதுவும் ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். இந்த எக்ஸாம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லா தைரியமாக எக்ஸாமுக்கு நம்ம என்ன செய்யணும், ரெடி ஆகணும். அந்த எக்ஸாம் என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டையும் மனசையும் ஃப்ரீயாக வச்சுக்கணும். படித்ததை எல்லாத்தையும் என்ன செய்யணும், மனசுக்குள்ளேயேவும் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே உங்களோட மனதில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பசுமரத்தாணி போல் கட்டாயமாக பதிஞ்சிருக்கும். பசுமரத்தாணி போல் உங்கள் மனசில் கட்டாயமாக பதிஞ்சிருக்கும். அதை நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப 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 ஒளிமயமான ஒரு நேரம். நினைத்தவை எல்லாமே என்னது, நிறைவேறக்கூடிய தருணம். +2ல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையே இருக்குது, இல்லைன்னா அவ்வளோதான்னு யாருமே நினைக்கவே கூடாது. சரியா? நல்லா முயற்சி பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஐக்கிய லெவல் இல்லை. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் ஐக்கிய லெவல் இருக்கும். நான் அவங்கள மாதிரி படிக்கலை, நான் இவங்கள மாதிரி படிக்கலை அப்படின்னு நினைக்காம நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை மட்டும் யோசிங்க. படித்ததை மட்டும் என்ன செய்யணும், மறுபடியும் நல்லா ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் எக்ஸாமுக்கு தேவையானதை முதல் நாள் நைட்டே என்னென்ன தேவையோ, ஸ்கேலு, பென்சில், எரேசர், 2 பென்னு எல்லாமே என்ன செஞ்சுக்கணும், ஃபஸ்ட் நாளே நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து வச்சுக்கணும். நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் லாஸ்ட் டைமில் ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சு பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் உங்களவே நீங்கள் என்ன செஞ்சணும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து உங்களுக்கே ஒரு பிரிஸ்கை நீங்களாக உருவாக்கிக்கிட்டு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா மார்னிங் எந்திரிச்சு நல்லா ரிவிஷன் கொடுங்க. உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் நல்லா வாங்கிக்கோங்க. அம்மா அப்பாட்டோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு 8:30 to 9 o'clock உள்ளே என்ன பண்ணிடணும், நீங்கள் உள்ளே போயிடணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஒரு சிலருக்கு எக்ஸாம் எழுதுறது அவங்க ஸ்கூலாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க ஸ்கூல் இல்லாமல் பக்கத்து ஸ்கூலில் எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 8:30 to 9 o'clock போயிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஹால் எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வான்ஸாக பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருந்துக்கலாம். அதுக்காக தான் 8:30 to 9 o'clock நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக பேசுங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. எக்ஸாம் பற்றி மட்டும் பேசவே வேணாம். நீங்கள் அதை படிச்சிட்டியா, நான் இதை படிச்சிட்டேன், நான் எதுவுமே சொல்லாதீங்க. எதை படித்தா என்ன, படிக்கலைன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி படித்து நிறைய டெஸ்ட் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணி ஐயோ அதை படிக்கலையா இதை படிக்கல, நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம். ஸோ அதனால் எக்ஸாம் பற்றியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போன உடனே அங்கே என்னது சூப்பர்வைசர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். வணக்கம்னா வணக்கம் சொல்லுங்கள், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் மேம்னு ஏதாவது ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்த உடனே ஒரு குட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கிடச்சிரும். சரியா? கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே பதட்டமே படாதீங்க. நல்லா படிச்சுப்பார், பதட்டமே படாது. வேகமாக படித்து இது படிக்கல, நீங்கள் படித்த கொஸ்டின் தான் அதில் பூராமே வந்திருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம படித்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக தான் ஆவீங்க. அப்போ பதட்டப்படாமல் கொஸ்டினை டாப் டு பாட்டம்
நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் கொடுத்ததும் ரொம்ப அழகாக நீட்டாக ஹாப்பியாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்க கூட கேட்குற நேரத்தில் பேப்பரை வந்து கரெக்டாக பேப்பரை டைப் பண்ண சொல்லுவாங்க, கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு அவங்க கேட்குறப்ப கொடுத்துட்டு வந்துடுங்க. சரியா? நீங்கள் நினச்ச மார்க்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. நீங்கள் வந்து நினச்சது எல்லாமே நடக்கணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் வந்து வேண்டி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஹனிபீஸ். ஆல் தி பெஸ்ட். பாய்.